வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காலை மலர். இப்ப நீங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிற செக்மெண்ட் தான் பார்க்க போறோம். இது விருந்தினர் பக்கம். இன்னைக்கு நம்ம ஷோவோட கெஸ்ட்டா யார் வரப்போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர். எந்த டாக்டர் அப்படின்றத பார்த்தலாமா? கண்டிப்பா. கண் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த கண் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் திரிவேணி அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். நிறைய விஷயங்கள் கண் சம்பந்தமா உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுல ஃபர்ஸ்ட் நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுற விஷயம் இந்த கண் புரைன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா என்ன? அது எப்படி ஆகுது? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஸோ நார்மலாக இப்போது கேமராவில் லென்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்ம எல்லார் கண்லேயுமே லென்ஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நார்மலாக டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு உருவத்தை பார்க்கும்போது அதனுடைய இமேஜ் அந்த லென்ஸ் வழியாக போய் ஃபோக்கஸ் ஆனால் தான் நமக்கு கிளியராக நமக்கு விஷன் தெரியும். இப்போ இந்த லென்ஸ் என்ன ஆகும், நம்ம ஏஜ் ஆகும்போது ஏஜிங் சேஞ்ச்னால அந்த லென்ஸ் நார்மலாக இட் ஷுட் பி டிரான்ஸ்பேரண்ட். அதாவது ஒளி ஊடுருவும் தன்மையோடு இருக்கணும். பட் ஏஜிங் சேஞ்சஸ்னால என்ன ஆகும், அந்த லென்ஸில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் கிளம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அது ஒப்பேக் ஆகிடும். ஸோ ஒப்பேக் ஆகிறதுனால நம்ம பார்க்குற உருவங்கள் கிளியராக தெரியாமல் பிளர்ட் விஷன் இருக்கும். அதுதான் கண்புரை. ஜென்ரலாக இது என்ன அப்படின்னா ஏஜிங் முதுமையினால தான் வருது. பட் சில டைம் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாதிரி கண்ட்ரீஸில் வெயில் அதிகமாக இருக்கு இல்லையா, ஸோ யூஸ்வலாக அரௌண்ட் 55 பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் வில் ஹாவ் கேட்ராக்ட். சில பேருக்கு அதுக்கு ஏர்லியாகவே வந்துடும். எந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஏர்லியாக வரும் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு. நிறைய நாள் சுகர் இருக்குது, இல்லை சுகர் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா தீஸ் கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கேட்ராக்ட் ஏர்லியாகவே வந்துடும். அதை தவிர மற்ற என்ன ரீசன் அப்படின்னா ஸ்டீராய்ட்ஸ். சில பேர் ஸ்டீராய்ட்ஸ் நிறைய வருஷம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ரீனல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ மூட்டு வலின்னு சொல்லுவோம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இவங்கெல்லாம் நிறைய வருஷம் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஸ்டீராய்டுடைய சைடு எஃபெக்ட்னாலையும் கேட்ராக்ட் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ இதை தவிர கண்ணில் அடிபட்டுது அப்படின்னா கேட்ராக்ட் கொஞ்சம் சீக்கிரம் வரும். கண்ணில் சில டைம் இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன், அந்த மாதிரி அடிக்கடி நிறைய டைம் இன்ஃப்ளமேஷன் வந்தது அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் கேட்ராக்ட் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். கேட்ராக்ட் வருதுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஸோ கேட்ராக்ட் வந்துச்சு அப்படின்னாலே பிளர்ட் விஷன். ஸோ அது ஒன்று இம்பார்ட்டன்ட் சிம்டம். சம்டைம்ஸ் விஷன் தெரியும், பட் குவாலிட்டி ஆஃப் விஷன் குறையும். உங்களுக்கு படிச்சிருவாங்க, இப்போ லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சிருவாங்க, பட் ஆனால் அந்த குவாலிட்டி கிளியராக இருக்காது. லைட்ஸ் கொஞ்சம் கலர்ஸ் ஃபேடடாக தெரியும். நைட்டில் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு லைட் கிளேர் ரொம்ப அடிக்கும். ஹெட்லைட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது, ரொம்ப கிளாரிங்காக இருக்கும். இன்னொன்று படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கோஸ்ட் இமேஜஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் பிளர்டாக இருக்கும். சம்டைம்ஸ் விஷன் தெரியும், பட் ஆனால் அது டல்லாக தெரியும் அவங்களுக்கு. ஓகே. கேட்ராக்ட் சில வகையான அது கேட்ராக்ட்ஸ்லேயே நிறைய வகை இருக்குது. ஒவ்வொரு கேட்ராக்ட் ஒவ்வொரு விதமான சிம்டம்ஸ் நமக்கு கொடுக்கும். எவ்வளோ கேட்ராக்ட்ஸ் இருக்குது? நிறைய இருக்குது. ஸோ இப்போ கேட்ராக்ட் அது லென்ஸ் மாதிரி. லென்ஸ் உங்களுக்கு அது ஒரு ஷேப் உங்களுக்கு இருக்கும். ஸோ பட்டன் மாதிரி இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். அதில் லேயர்ஸ் இருக்கும். ஸோ சிலது ஆன்டீரியர் லேயர் அஃபெக்ட் ஆகும், அதாவது முன்னாடி இருக்கிற லேயரை அஃபெக்ட் பண்ணும். சில வகையான கேட்ராக்ட் பின்னாடி இருக்கிற லேயர் அஃபெக்ட் பண்ணும். சில கேட்ராக்ட் சென்ட்ரல் போர்ஷனை எஃபெக்ட் பண்ணும். சில கேட்ராக்ட் பெரிஃபரல் போர்ஷனை. ஒவ்வொரு வகையான கேட்ராக்ட் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸை காஸ் பண்ணும். ஓகே டாக்டர். இப்போ இந்த கண்புரை வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும் டாக்டர்? சரி, கண்புரைன்றது நார்மல் முதுமையினால் வரது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் தடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஸோ எனி லைக் 60+ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் வில் ஹாவ் கேட்ராக்ட். பட் சில விஷயங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னா மேபி யூ கேன் டிலே த ஃபார்மேஷன் ஆஃப் கேட்ராக்ட். எப்படி அப்படின்னா நிறைய வெயிலில் போகிறவங்க, யூஸ்வலாக கேட்ராக்ட் ஏர்லியாக வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெயிலில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ சன்லைட் எக்ஸ்போஷர் நம்ம குறைச்சோம் அப்படின்னா மேபி யூ கேன் டிலே த ஃபார்மேஷன் ஆஃப் கேட்ராக்ட். மற்றபடி சத்தான உணவு வகைகள், வெஜிடபிள்ஸ், க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், நிறைய சத்தான உணவு முறை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஏஜிங் ப்ராசஸ் டிலே ஆகும்போது கேட்ராக்டும் கொஞ்சம் டிலே ஆகலாம். இன்னொன்று ஸ்மோக்கிங்.
ஸ்மோக்கிங் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர். ஸ்மோக்கிங் எல்லாம் இல்லாமல் இருந்து ஸோ நல்ல ஹேபிட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே பண்ணலாம். பட் ஸ்டில் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ வில் ஹாவ் கேட்ராக்ட். ஸோ எனிபடி வில் ஹாவ் கேட்ராக்ட். எல்லாருக்குமே வந்துரும் எல்லாருக்குமே வந்துடும். இது வந்து எப்படி அப்படின்னா முடி நரைக்கிற மாதிரி. இப்போ கிரேயிங் ஆஃப் ஹேர் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 40 வயசுலேயே கிரேயிங் இருக்குது, சில பேருக்கு 50 வயசு வரை இருக்கும், 60 வயசு இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி எல்லாருக்குமே கிரே ஆகிடும். அது வந்து ஏஜிங் சேஞ்ச். அதே மாதிரி கேட்ராக்டும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வரும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில். பட் அல்டிமேட்லி எவ்ரிபடி வில் ஹாவ் கேட்ராக்ட். ஓகே. அதே மாதிரி கண்புரைக்கு ஏதாச்சும் மருந்து இருக்கா டாக்டர்? கண்புரைக்கு வந்து ஒரே ட்ரீட்மெண்ட் சர்ஜரி தான். இல்லை நம்ம கண்ணில் ட்ராப்ஸ் போடுற மூலமாகவோ இல்லை ஏதாவது இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தோ இல்லை ஓரல் டேப்லெட்ஸ் கொடுத்தோ லேசர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வந்து நம்ம அதை சரி பண்ண முடியாது. கேட்ராக்ட் வந்து சர்ஜிக்கல் கரெக்ஷன். அந்த சர்ஜரியில் நம்ம லேசர் பண்ணி நம்ம பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ சர்ஜிக்கல் கரெக்ஷன் என்ன அப்படின்னா அந்த கேட்ராக்டஸ் லென்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியல் லென்ஸை கண்ணில் உள்ளே வச்சுடுவோம். ஸோ இந்த ரிமூவ் பண்ணுறது 2 வகை இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஒன்று ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன், அதுதான் யூஸ்வலாக பண்ணுறது, எல்லா இடத்துலையுமே பண்ணுறது என்னென்னா ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன். இந்த ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் என்ன அப்படின்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ்ஸ். இந்த சவுண்ட் வேவ்ஸ் யூஸ் பண்ணி அந்த லென்ஸை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம கிராக் பண்ணி அதை வந்து நம்ம ஆஸ்பிரேட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம கேட்ராக்டிங் இன்சிஷன் நார்மலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 மில்லிமீட்டர்ஸ், அது டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர்ஸ். இப்போ நம்ம ஒரு 10 மில்லிமீட்டர்ஸுடைய லென்ஸை வெளியே எடுக்கணும்னா ஆப்வியஸ்லி லாஜிக்கலி நம்ம அந்த அளவு இன்சிஷன் போட்டால் தானே எடுக்க முடியும். பட் வி புட் ஒன்லி 2.5 மில்லிமீட்டர்ஸ் இன்சிஷன் தான் போடுவோம். ஸோ அந்த சின்ன இன்சிஷனில் அவ்வளோ பெரிய லென்ஸை எப்படி எடுக்க முடியும்னா சின்ன சின்ன பீசஸாக அது பண்ணி நம்ம ஆஸ்பிரேட் பண்ணணும். அதனால தான் நம்ம அந்த சின்ன இன்சிஷன் வழியாக நம்மளால எடுக்க முடியுது. இதே நம்ம 30 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்சிஷன் போட்டு அந்த இன்சிஷன் வந்து ஹீல் ஆகிறதுக்கு ஒரு 10 சூச்சர்ஸ் போடுவாங்க. சூச்சர்ஸ் இருந்தாலே நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா சூச்சர்ஸ் கட் ஆகிடக்கூடாது, பிரிஞ்சிடக்கூடாது. ஸோ பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்லே 5 நாள் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 month 2 months எதுவுமே லிஃப்ட் பண்ணக்கூடாது, எங்கே போகக்கூடாது, வெளியில் போகக்கூடாது. ஸோ மெனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேர் தேர். பட் இப்போ வந்து இட் ஹஸ் பிகம் வெரி அட்வான்ஸ்ட் பிகாஸ் ரொம்ப ஸ்மால் இன்சிஷன், சூச்சர்லெஸ் ஆக்சுவலி. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டேலேருந்து தே கேன் கேரி அவுட் நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இன்னமும் அட்வான்ஸ்ட் என்ன அப்படின்னா லேசர் மூலமாக ஃபெம்டோ லேசர் அசிஸ்டட் கேட்ராக்ட் சர்ஜரி, அதை ரொபோட்டிக் சர்ஜரின்னு நம்ம சொல்லுவோம். லேசர் மூலமாகவே இப்போ அந்த பீசஸ் மாதிரி பண்ணுவேன்னு சொல்லுவேன் இல்லையா, ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன், அது வந்து அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ்ஸ், அது சர்ஜன் வந்து ஆப்ரேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம அதை சின்ன சின்ன பீசஸாக பண்ண முடியும். பட் இந்த லேசர் மூலமாக ஃபெம்டோ லேசர் அசிஸ்டட் கேட்ராக்ட் சர்ஜரி வந்து நம்ம வந்து இத்தனை பீசஸ் வேணும், இத்தனை மில்லிமீட்டர்ஸில் இத்தனை பீசஸ் வேணும், இத்தனை இன்சிஷன் நம்ம போடணும், எல்லாமே வந்து நம்ம வந்து we can feed. ஸோ லேசர் வந்து எக்ஸாக்டாக அத்தனை பீசஸ் வந்து கட் பண்ணி நமக்கு கொடுத்துடும். ஃபைனலாக சர்ஜனுடைய வேலை என்னென்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு லென்ஸ் வைக்கிறது தான். ஸோ இதில் நியர்லி 75 to 80% வந்து லேசரே பண்ணிவிடும். ஃபைனலாக வந்து அந்த லென்ஸ் வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறது மட்டும் சர்ஜனுடைய ஒர்க்காக இருக்கும். ஓகே. ஒருத்தவங்க வந்து இப்போ கேட்ராக்டே பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா, ஐ மீன் கேட்ராக்ட் சர்ஜரியே பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும்? நிறைய பேர் வந்து இதே தான் இப்போ 30 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அப்போ we didn't have this in the foldable. இப்போ லென்ஸ் நான் வைக்கிறேன் அப்படின்னா ஸோ அப்போ அந்த லென்ஸை எடுத்துட்டு உள்ளே வந்து இன்னொரு ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் வைக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு 10 மில்லிமீட்டர் லென்ஸை எடுக்கும்போது ஆப்வியஸ்லி நம்ம அந்த இடத்த நிரப்பணும் இல்லையா, திருப்பியும் 10 மில்லிமீட்டர் இன்சிஷன் அந்த அளவு பெரிய லென்ஸை தான் நம்ம உள்ளே போட முடியும். பட் அந்த ஸ்பேஸை நிரப்புறதுக்கு ஆக்சுவலி நம்ம போடுறது 2.5 மில்லிமீட்டர் இன்சிஷன். பட் அது வழியாக எப்படி போடுவோம்னா ஃபோல்டபுள் ஐஓஎல். இப்போ நார்மலாக அம்ப்ரெல்லா இருக்கு இல்லையா, நம்ம சின்ன பேக்கில் வச்சுடுறோம், வேணுன்றப்போ நம்ம வந்து திறந்துக்கிறோம், அன்ஃபோல்ட் பண்ணுறோம். சேம் திங் இந்த லென்ஸ் வந்து ரோல் பண்ணி ஃபோல்டபுளாக இருக்கும், உள்ளே இன்சர்ட் பண்ண பிறகு அதை அன்ஃபோல்ட் பண்ணிவிடுவோம். ஸோ உள்ளே போய் அது விரிஞ்சிடும். ஸோ அதனால தான் அந்த சின்ன இன்சிஷன்லேயே நம்மளால் கேட்ராக்டையும் ரிமூவ் பண்ண முடியுது. அதே இன்சிஷனில் நம்ம வந்து லென்ஸையும் நம்ம வந்து அந்த அந்த பொசிஷனில் நம்ம திருப்பியும் இன்சர்ட் பண்ண முடியுது. ஓகே. அதே மாதிரி டாக்டர் சர்ஜரிக்கு பிறகு வந்து அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கண்ணுக்கு வந்து கேர் எடுத்துக்கணும் டாக்டர்? ஓகே. சரி, சர்ஜரி முடிஞ்ச பிறகு
ஸோ உங்களுக்கு மறுநாள்லேருந்து நார்மல் வாக்கிங் எல்லாம் இப்போ நிறைய பேர் டயபெட்டிஸ் இருப்பாங்க. ஸோ மற்ற சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ரெகுலராக வாக்கிங் போகிறவங்க இருப்பாங்க. டே ஒன்ல இருந்து தே கேன் கோ அவுட் ஃபார் வாக்கிங். ஸோ வாக்கிங் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். அண்ட் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், வாட்சிங் டிவி ஃப்ரம் டே ஒன் தே கேன் ஸ்டார்ட் வாட்சிங் டிவி. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னன்னா வெயிட் லிஃப்டிங், ஹெவி வெயிட் லிஃப்டிங் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது 1 month till that wound heals. நம்ம அந்த wound என்னன்னா நம்ம சூச்சரெல்லாம் போட மாட்டோம். இட் ஹேஸ் டு ஹீல். அது ஹீல் ஆகிற வரைக்கும் இந்த சில ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது. இன்னொன்று ஒரு 1 week to 10 days வந்து ஃபேஸ் டைரெக்டாக வாட்டரை ஸ்ப்ளாஷ் பண்ணக்கூடாது. அதாவது ஹெட் பாத் எடுக்கக்கூடாது. இந்த மெயினாக இந்த 2 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். மற்றபடி எல்லா ஆக்டிவிட்டீஸும் தே கேன் கோ பேக் டு ஆஃபீஸ் வித்தின் 2-3 days. தே கேன் கோ பேக் டு த ஒர்க். கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், மொபைல் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் டேலேருந்து வாக்கிங் போகலாம், வெளியில் போகலாம். எல்லாமே நார்மல் ஆக்டிவிட்டீஸ் தே கேன் டூ இட். அப்சல்யூட் பெட் ரெஸ்ட்டு, சர்ஜரி முடிச்சுட்டு இத்தனை நாள் பெட்லேயே படுத்துட்டு இருக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ தே கேன் ஆக்சுவலி லீட் நார்மல் லைஃப் இம்மீடியட்லி ஆஃப்டர் சர்ஜரி. டாக்டர், இப்போ ஒருத்தவங்க வந்து கேட்ராக்ட் சர்ஜரியே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஸோ கேட்ராக்ட் அதிகமாக விஷன் கம்மியாயிட்டே வரும். ஓகே. ஸோ விஷன் ரொம்ப கம்மியாக ஸோ அவங்களுக்கு நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். நைட் ஆனால் அவங்களுக்கு வந்து வாஷ்ரூம் போகணுன்னா கூட தே மைட் ஃபால். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ விஷன் கிளியராக தெரியாது. அது ஒன்று. இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா கேட்ராக்ட் அதிகமாக அந்த கேட்ராக்ட் லென்ஸ் வந்து ஆக்சுவலாக லிக்விட் ஆகிடும். ஆக்சுவலி அதுதான் நம்ம மெச்சோர் கேட்ராக்ட்னு சொல்லுவோம். அதாவது பொறை ரொம்ப முத்தி போச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெச்சோர் கேட்ராக்ட் ஆகும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த லென்ஸ் வந்து என்ன ஆகும், இட் வில் ஸ்டார்ட் எக்ஸ்பேண்டிங். உள்ள ஃப்ளூயிட் சேர என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் ஆகி அது வந்து வெடிச்சிடும். ஸோ வெடிச்சதுன்னா அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து கண்ணுக்குள்ள நம்ம உள்ள கலெக்ட் ஆகும்போது கண்ணில் இருக்கிற ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் நம்ம செகண்டரி கிளாக்கோமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது கண்ணில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி பேஷண்ட் வில் கம் வித் சடன் பெயின், ரொம்ப ரெட்னஸ், உங்களுக்கு ஹெட்ஏக், சிவியர் ஹெட்ஏக், வாமிட்டிங், இந்த சிம்டம் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் விஷன் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு வருவாங்க. ஸோ அப்போ வந்து இட் பிகம்ஸ் அன் எமர்ஜென்சி ப்ரொசீஜர். ஓகே. ஸோ இமீடியட்லாக வி ஹாவ் டு ரிமூவ் தட் லென்ஸ் அண்ட் ரீப்ளேஸ் இட் வித் அன் ஆர்டிஃபிஷியல் லென்ஸாக. நம்ம அந்த ஸ்டேஜ் நம்ம விட்டோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் ஏறுது இல்லையா, கண்ணில் வந்து நார்மலாக ப்ரெஷர் வந்து அரௌண்ட் 20 millimeters mercury, 21க்குள்ளே இருக்கணும் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி வெடிக்கும் போது ப்ரெஷர் ரொம்ப ஏறிடும். 40, 50 அந்த மாதிரி அதிகமாக போகும்போது கண்ணுடைய நரம்பு பாதிப்படையும். ஸோ ஒன்ஸ் கண் நரம்பு பாதிப்பு அடைஞ்சு உங்களுக்கு விஷன் லாஸ் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம அப்புறம் சர்ஜரி பண்ணாலும் we cannot retrieve the vision. ஓகே டாக்டர். மேம், அதே மாதிரி இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த சர்ஜரி பண்ணுறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்ற பயம் வந்து சில பேருக்கு இருக்கும் இல்லையா? உண்மையிலே இது பண்ணுறதுனால சைடு எஃபெக்ட் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்வை சரியா இல்லை. ஸோ அந்த பார்வை சரியாகிறதுக்கு இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அது பண்ணினா தான் உங்களுக்கு பார்வை சரியாக இருக்கும். ஸோ நம்ம சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம சிஸ்டமிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணிவிடுவோம். ஏன்னா நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா கேட்ராக்ட் எல்லாமே 50 years ப்ளஸ் தான் வராங்க. மோஸ்ட் ஆஃப் தம் வில் ஹாவ் சுகர் இருக்கும், இல்லை பிபி இருக்கும், கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கும், கிட்னி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ். தேல் பி ஆன் மல்டிபிள் மெடிகேஷன்ஸ், நிறைய மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எல்லா ஹிஸ்ட்ரியும் நம்ம எடுத்துட்டு we will do a thorough investigation. ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி அவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே நம்ம பண்ணுவோம். சில பேருக்கு வந்து அவங்களுக்கு இருக்குன்னே தெரியாது. நம்ம கேட்போம், இல்லை எனக்கு எதுவுமே இல்லை ஏன்னா பிகாஸ் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம அவங்க சொல்கிறத எடுத்துக்க முடியாது. நம்ம திருப்பி நம்ம பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாமே நார்மலாக இருந்து ஃபிசிஷியன் ஃபிட்னஸ் கொடுத்தா தான் நம்ம சர்ஜரிக்கு எடுத்துப்போம். ஸோ எல்லா ப்ரிகாஷன், சப்போஸ் சுகர் இஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல், சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நம்ம சர்ஜரிக்கு எடுப்போம். சேம் வே பிபி நார்மலாக இல்லைன்னா பிபி கண்ட்ரோல் பண்ணிட்டுருந்தோம். எந்த சிஸ்டமிக் ஃபேக்டர் கண்ட்ரோலில் இல்லைனாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ப்ரிகாஷன்ஸ் எடுத்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து ஸோ ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸோட தான் பண்ணுவோம். ஸோ அதனால் பயமே இல்லை அந்த சர்ஜரி. அண்ட் இந்த ஐ சர்ஜரி பொறுத்த வரைக்கும் கேட்ராக்ட் சர்ஜரி இப்போ உடம்புல இருக்கிற எல்லா சர்ஜரியுமே கம்பேர் பண்ண இது ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் சர்ஜரி ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் த அட்வான்ஸ் டெக்னிக். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன் வந்து ஒரு 10 minutesல அந்த சர்ஜரியை முடிச்சிடலாம். ஸோ கம்பேர்ட் டு அதர் சர்ஜரிஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூரேஷனே பார்த்தீங்கன்னா 10 minutesல சர்ஜரி வில் கெட் ஓவர். ஸோ பேஷண்ட் அந்த பயப்படுறதுக்குள்ள அந்த பயம் அந்த பீக்கு போகிறதுக்குள்ளே சர்ஜரி முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அவ்வளோதான் ஆக்சுவலி. சூப்பர். இப்போ தோராயமா கேட்ராக்ட் சர்ஜரிக்கு எவ்வளோ செலவாகும் டாக்டர்? சரி, கேட்ராக்ட் சர்ஜரி வந்து காஸ்ட் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்ட்ராகுலர் லென்ஸ். இப்போ நம்ம
அந்த கண்ணில் கேட்ராக்டர்ஸ் லென்ஸ் எடுத்து உள்ள இன்ட்ராக்லர் லென்ஸ் இம்ப்ளான்ட் பண்ணுவோம். இந்த இன்ட்ராக்லர் லென்சஸில் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. யூ ஹாவ் இந்தியன் லென்சஸ், யூ ஹாவ் இம்போர்ட்டட் லென்ஸ். இம்போர்ட்டட் லென்ஸ்லேயே டிபெண்டிங் அப்பான் த குவாலிட்டி ஆஃப் விஷன் யூ கெட் இன் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட் லென்சஸ் வேரி. அந்த பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் லென்ஸ் உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் விஷன் மாறும். யூ ஹாவ் ஸ்பெரிக்கல் லென்ஸ், ஏஸ்பெரிக்கல் லென்ஸ், மோனோஃபோக்கல் லென்ஸ் இருக்குது. இன்னொன்று ட்ரைஃபோக்கல் லென்ஸ் இருக்குது. ட்ரைஃபோக்கல் லென்ஸ்னால் இப்போ சர்ஜரிக்கு பிறகு உங்களுக்கு கிளாஸஸ் வேண்டான்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ட்ரைஃபோக்கல் லென்ஸ். ட்ரைஃபோக்கல் லென்ஸ் வில் ஃபோக்கஸ் ஃபார் டிஸ்டன்ஸ், இன்டர்மீடியட் விஷன், நியர் விஷன். ஸோ தூர பார்வை, கிட்ட பார்வை, நடு பார்வை எல்லாத்தையுமே கவர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் லென்சஸ் இருக்குது. சில லென்சஸ் டாரிக் லென்ஸ்ன்னு சொல்லுவோம். சில பேஷண்ட்ஸ்க்கு சிலிண்ட்ரிக்கல் பவர் இருக்கும். உங்களுக்கு அந்த கிளாஸஸ் பவர்லேயே பார்த்தா சில டைம் அந்த சிலிண்டர் பவர் எல்லாம் இருக்கும், 100 டிகிரி 180 டிகிரி அது மாதிரி. அந்த மாதிரி இருக்கிற லென்சஸ்க்கு ஸ்பெஷல் லென்ஸ் டாரிக் லென்சஸ்ன்னு போடுவோம். ஆனால் டிபெண்டிங் அப்பான் த லென்சஸ், டிபெண்டிங் அப்பான் த பிராண்ட் தே ஆர் கோயிங். ஸோ எந்த பிராண்ட் போகிறாங்களோ the price will vary. ஓகே ஓகே டாக்டர். அதே மாதிரி இந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு கண் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும்? ஓகே, ஸோ நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து இது எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்து சொல்லிகிட்டே இருப்போம், 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி ரெகுலராக செக்அப் பண்ணணும். வில் கீப் ஆன் ரீஇன்ஃபோர்ஸிங் திஸ் பாயிண்ட். பிகாஸ் நிறைய பேர் நினைப்பாங்க சுகர் இருக்கும், அவங்களுக்கு விஷன் நல்லா கிளியராக தெரியும், பட் எனக்கு தான் விஷன் நல்லா இருக்கே, நான் ஏன் ஐ செக்அப் பண்ணணும்? இதுதான் ஜென்ரல் மென்டாலிட்டி பேஷண்ட்ஸ்க்கு. பட் என்ன அப்படின்னா இந்த டயபெட்டிஸ் வந்து அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா சின்ன சின்ன இரத்த குழாய்களை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். சின்ன இரத்த குழாய்கள் வந்து எங்கெல்லாம் இருக்குது நம்ம உடம்புல அப்படின்னா கண்ணில் இருக்குது, கிட்னியில் இருக்குது, நரம்பில் இருக்குது. ஸோ கண்ணில் வந்து சின்ன இரத்த குழாய்கள் எஃபெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து அவங்களுக்கு விஷன் நல்லா கிளியராக தெரியும். பட் நாங்கள் இப்போது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் டைலேட் பண்ணி பார்ப்போம். டைலேட்னா கண்ணில் ட்ராப்ஸ் போடுவோம். அதாவது அந்த விரியிற ட்ராப்ஸ் போட்டுட்டு பின்னாடி ரெட்டினா செக் பண்ணுவோம். ஸோ ரெட்டினா செக் பண்ணும்போது அந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி சேஞ்சஸ் இருக்கிறதே தெரியும். ஸோ அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸும் அதை ரியலைஸ் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சொல்லுவோம், உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸோ நீங்கள் இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஸோ சுகர் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், எவ்ரி 6 மந்த்ஸ் வரணும் அப்படின்னு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் ஐ எக்ஸாமினேஷனுக்கே வரமாட்டாங்க. இது ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் ஆகி இனிஷியல் ஸ்டேஜஸில் என்ன ஆகும், அந்த இரத்த குழாய்கள் அஃபெக்ட் ஆகி சின்னதாக உங்களுக்கு டாட் ஹெமரேஜஸ் வர ஆரம்பிக்கும். ஹெமரேஜஸ்னால் ரத்த கசிவு குட்டியாக வரும் உங்களுக்கு. லேட்டர் வந்து சடனாக ஹெமரேஜ் வரும். சில பேருக்கு வீக்கம், அதாவது அந்த நரம்பு வந்து வீக்கத்தோடு வருவாங்க. அதாவது நடுவில் மேக்குலான்ற ஒரு ரொம்ப முக்கியமான பகுதி, அதில் வீக்கம் ஏற்பட்டு சடனாக விஷன் குறைஞ்சி வருவாங்க. சில பேர் இந்த ஸ்டேஜ் எல்லாம் விட்டுட்டு இந்த ரத்த ஓட்டம் தடைப்படும். ஆக்சுவலாக ரத்த குழாய்கள் வந்து அடைப்பு ஏற்பட்டு ரத்த ஓட்டம் தடைப்படும் போது என்ன ஆகும், அங்கே வந்து நிறைய புது பிளட் வெசல்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த பிளட் வெசல்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கனால ஈஸியாக லீக் ஆகிடும். லீக் ஆகி உங்களுக்கு சடனாக வந்து ப்ளீடிங் ஆகும்போது அவங்களுக்கு சடனாக விஷன் குறைஞ்சிடும். அந்த ஸ்டேஜையும் விட்டுட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்டு. இது எல்லாமே ஸ்டேஜ் பை பிகாஸ் நாங்கள் பேஷண்ட்ஸை வந்து கடைசி ஸ்டேஜில் வர பேஷண்ட்ஸையும் பார்க்குறோம். ஸோ அதனால் எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப முக்கியம் ரெட்டினா டெஸ்ட்டு. நிறைய பேர் என்ன அப்படின்னா ஆப்டிக்கல் ஷாப் போயிட்டு கிளாஸஸ் செக் பண்ணிப்பாங்க. அங்கே வந்து விஷன் 6 இருக்கும், எனக்கு விஷன் நல்லா இருக்கே அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. பட் ஆனால் ஐ டெஸ்ட்ன்றது வெறும் கிளாஸஸ் டெஸ்டிங் மட்டும் கிடையாது. இது நிறைய பேருக்கு இது வந்து ஒரு தப்பான ஒரு பார்வை இருக்குது. அதாவது கிளாஸஸ் பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து விஷன் கிளியராக இருக்குன்னா நம்ம ஐ நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டெஸ்ட் ஒன்று இருக்குது, ஐ ப்ரெஷர் ஒன்று செக் பண்ணணும். இன்னொன்று எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே நம்ம வர பேஷண்ட்ஸ் வெதர் அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ இல்லையோ ரெட்டினா டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவோம். ரெட்டினா டெஸ்ட் எப்படி பண்ணுவோம்னா கண்ணில் ட்ராப்ஸ் விட்டு பின்னால் ரெட்டினா செக் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் 40+ ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் ரெட்டினால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி டயபெட்டிஸ்னால டோட்டல் பிளைண்ட்னஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதுதான். ஸோ டயபெட்டிஸ்னால அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா ஃபைனலி இட் வில் லீட் ஆன் டு பிளைண்ட்னஸ். full blindness. That's what vitreous hemorrhage ன்னு சொல்லுவோம். அதாவது கண்ணுக்குள்ள சடனா ப்ளீட் ஆகும். ப்ளீட் ஆன உடனே கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் விஷன். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, ரெட்டினா டிட்டாச் ஆகுது, ஸ்காரிங் மாதிரி வந்து ரெட்டினாவை இழுக்கிறதுனால ரெட்டினா வந்து அந்த நார்மல் இடத்துல இருந்து வெளியே வரும்போது ரெட்டினா டிட்டாச் ஆகும். இந்த கண்டிஷன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட். இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்தாங்கன்னா நம்ம லேசர்னால கரெக்ட் பண்ண முடியும். லேசர்னால கரெக்ட் பண்ணி
ஃபர்தராக லீக்கேஜ் இல்லாமல் நம்ம தடுக்க முடியும். பட் அதே விட்டுட்டு அவங்க லேட்டர் ஸ்டேஜஸில் வரும்போது சர்ஜரி தான் நமக்கு ஒரே சாய்ஸ். பட் என்ன அப்படின்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி பண்ணும்போதும் ப்ரோக்னோசிஸ் வந்து அந்த அளவு கிடையாது. ஸோ அதனால் அவங்க ஏர்லியாக வந்து ஃபர்தராக வந்து அது போகாமல் தடுத்துக்கிறது தான் பெட்டர். ஓகே டாக்டர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் வந்துட்டு வயசானவங்க தான் கண்ணாடி போடுறத நம்மலாம் பார்த்துருப்போம். இப்போலாம் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டி பசங்க கூட கண்ணாடி யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு என்ன ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்? இப்போது நிறைய பேருக்கு பவர் இருக்கிறனால தான் கிளாஸஸ் போடுறாங்க. இப்போ குழந்தைங்க என்ன அப்படின்னா நிறைய வந்து மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன அப்படின்னா கிளாஸஸ் எதனால் போகிறாங்கன்னா ஷார்ட் சைட், மயோப்பியான்னு சொல்லுவோம். ஷார்ட் சைட்னா என்ன அப்படின்னா அவங்களால கிட்ட நல்லா கிளியராக தெரியும், பட் தூரமாக ஒரு பொருள் வந்து கிளியராக தெரியாது. அதுக்கு தான் மைனஸ் பவர் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு தான் கிளாஸஸ் போடுவாங்க. இப்போ நிறைய ஸ்டடீஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நிறைய நம்ம கிட்ட வேலை பார்த்துட்டே இருந்தா, அதாவது இப்போ இருக்கிற குழந்தைகள் யாருமே வெளியே போய் விளையாடுறது கிடையாது. எல்லாருமே மொபைல் வச்சுட்டோ ஐபேட் வச்சுட்டோ விளையாடிட்டே இருக்காங்க. நிறைய கிட்ட நியர் ஒர்க் பண்ண இது மாதிரி மயோப்பியாவுடைய இன்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு இத்தனை பர்சன்டேஜ் வந்து உள்ளேயே இருப்பாங்க, இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரன் வெளியே விளையாட விட்டு ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் பார்க்கும்போது இந்த உள்ளேயே உட்காந்து நியர் ஒர்க் பண்ணுற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மயோப்பியா வர சான்சஸ் வந்து அதிகம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. பட் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் சொல்கிற மாதிரி எல்லா குழந்தைங்களும் தே ஆர் ப்ரோன் டு மொபைல்ஸ். சின்ன வயசுலேருந்தே மொபைல் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, கிட்ட போய் டிவி பார்க்குறாங்க, கம்ப்யூட்டர்ஸ் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அன்அவாய்டபுளாகவே ஆயிடுச்சுல்ல டாக்டர்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன மாதிரி மெஷர்ஸ்? முடிஞ்ச வரைக்கும் மொபைல் வந்து கொடுக்காம இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஏன்னா தேவையில்லாமல் மொபைல் வச்சுருப்பாங்க. இப்போ நிறைய பேர், இது குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களே பார்த்தீங்கன்னா அதில் உட்காந்து சீரியல்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ ஃபுல் மூவியே வந்து மொபைலில் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக மொபைலில் பார்க்கறனால என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஒரு தூரமாக ஒரு பொருளை பார்க்கும்போது என்ன அப்படின்னா நம்மளுடைய தசைகள் வந்து ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும். பட் ஒரு பொருள் வந்து நமக்கு கிட்ட வர 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 நம்ம தசைகள் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக ஆக்ட் பண்ணணும். ஸோ அப்போது மொபைல் வந்து நம்ம இருக்கிறதுலே ரொம்ப கிட்ட வச்சு பார்க்குறோம். அப்போ வந்து மேக்ஸிமம் நம்ம மசில்ஸ் வந்து ஆக்ட் பண்ணணும் ஆக்சுவலி. இல்லாட்டி நமக்கு அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நீங்கள் மொபைல் வந்து தொடர்ந்து ஒரு 5-6 hours வச்சுட்டு நம்ம ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய மசில்ஸ் வந்து தொடர்ந்து ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அதாவது நம்ம ரெஸ்ட்டே எடுக்காமல் ஓடிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு கால் வலிக்குது இல்லையா? ஏன்னா கால்களுடைய தசைகள் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கனால பெயின் ஆகும். சேம் திங் நம்ம அப்படியே மொபைல் பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா கண்களுடைய தசைகளுக்கு வந்து ஃபெட்டிக் வந்துடும். ஸோ அதனால் ஹெட் பெயின், உங்களுக்கு கண்களில் வலி இருக்கும், இரிட்டேஷன் இருக்கும், கண்களில் உறுத்தல் இருக்க மாதிரி இருக்கும், கண்களில் தண்ணி, ரெட்னஸ், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ அதனால் மொபைல் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டர் ஆக்சுவலி. ஆனா இப்போ நம்ம மார்க்கெட்ல எல்லாம் பார்க்குறோம்ல டாக்டர், ப்ரொடெக்ஷன் லென்சஸ், ப்ரொடெக்ஷன் கிளாஸஸ், எல்லாமே இருக்கு. தட் இஸ் வாட். See, நம்ம மொபைல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த ப்ளூ லைட் எமிட் ஆகுது. அந்த ப்ளூ லைட் ஃபில்டர்ஸோடலாம் இப்போ வருது. பட் ஸ்டில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா இப்போ வந்து சின்ன குழந்தை 5 months ஓல்டு பேபி, 1 year ஓல்டு பேபி கூட இதை சாப்பிடலன்னா உடனே கையில் மொபைல் வச்சு ஊட்டுறாங்க. இது வந்து நம்மளா ஸ்டார்ட் பண்ணுறது தான். குழந்தைக்கு வந்து பிறக்கும் போதே வந்து மொபைலோட ஒன்றும் பிறக்கலை, நம்ம வந்து பழக்கப்படுத்துறது தான். ஸோ அதை வந்து நம்ம பழக்கப்படுத்தாமல் இருக்கணும். அதான் இப்போ கிட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அனாவசியமாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ஐடி பீப்புளெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்களோட ஜாப், அதை உட்காந்து தான் ஆகணும், பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு இருக்கப்போ அவங்களோட கண்ணை எப்படி பாதுகாத்து? அதுதான். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து வேற வழியே இல்லை. பிகாஸ் தொடர்ந்து 8 hours, 10 hours, 12 hours, சம்டைம் 14, 16 hours எல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு யூஸ்வலாக நான் என்ன சொல்கிறது அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இப்போ நார்மலாக சிஸ்டம் பார்க்கும்போதும் அதே தான், உங்களுக்கு சிஸ்டம்க்கும் இந்த அளவு தான் இருக்கு இல்லையா? ஸோ உங்கள் மசில்ஸ் வந்து தொடர்ந்து வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கு. ஒன்று ஃபெட்டிக் ஆகும். ஸோ மசில்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்கணும். எப்படி கண் மசிலுக்கு எப்படி ரெஸ்ட் கொடுப்பீங்கன்னா, நிறைய பேர் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, கையில் இருக்கிற ஃபோனை வச்சு சிஸ்டம்ல இருந்து ஃபோனுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. பட் அது இன்னும் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க. ஸோ ஃபோனை எடுத்து வச்சுட்டு சம் ஆப்ஜெக்ட், தூரமாக இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்கலாம். இல்லை அந்த டைம் ஏதாவது ஃபோனில் ஏதாவது ஒர்க் இருந்தால் அதை பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட்டு ஒன்றுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு உட்காந்துருக்கலாம். பட் ஆனால் திரும்பவும் எதுவும் நியர் ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகே. நீங்கள் சிஸ்டம்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி
ஃபோனுக்கு வந்தீங்கன்னா இன்னமும் அது வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ யூஸ்வலாக அந்த ரூல் என்னென்னா 20-20 ரூல்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போது 8 hours ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 20-20 ரூலை ஞாபகம் வச்சுக்கணும். 20 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி 20 அடியில் இருக்கிற பொருளை ஒரு 20 செகண்ட் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெஸ்ட் கிடைக்குது. அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் கிடைக்கும். இது எவ்ரி 20 மினிட்ஸ். இது வந்து ஜஸ்ட்டு ரிமெம்பர் பண்ணுறதுக்காக தான் 20-20 ரூல். ½ an hourக்கு ஒரு வாட்டி ஒரு 2 to 3 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதை தவிர இன்னும் என்ன அப்படின்னா ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் கிளாஸஸ் அது போட்டுக்கலாம். இல்லை சிஸ்டம்லேயே அந்த ஃபில்டர் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து இட் வில் ப்ரொடெக்ட். இன்னொன்று பொசிஷன் ஆஃப் த சேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த டேபிளும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. இப்போ நார்மலாக என்ன ஆகும், சிஸ்டமில் தொடர்ந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 2 ப்ராப்ளம். ஒன்று மசில்ஸ் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடும். இன்னொன்று என்ன அப்படின்னா ட்ரைனஸ் வரும். ஸோ நார்மலாக நம்ம எதனால் ட்ரைனஸ் வருது அப்படின்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு செக்ரீஷன் நார்மலாக இருக்கும். நம்ம கண்ணில் வந்து தொடர்ந்து நீர் வந்து செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். பட் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பிளிங்க் பண்ண மாட்டாங்க. ஓகே. அது வந்து அவங்க வேணும்னே பண்ணல, பட் அவங்களுக்கு தெரியாமலே இப்போ நம்ம ஒரு சிஸ்டம் பார்க்கும்போது நம்ம அறியாமலே பிளிங்கிங் வந்து குறைஞ்சிடும். நார்மலாக அரௌண்ட் 14 to 16 டைம்ஸ் ஒரு மினிட்க்கு பிளிங்க் பண்ணணும். பட் இவங்க வந்து சிஸ்டமில் ஒர்க் பண்ணும்போது அன்னோயிங்லி அது என்ன ஆகும், பிளிங்க் பண்ணுறது குறைஞ்சிடும். ஸோ பிளிங்க் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இமைக்கும் போது கண்ணில் நீர் இருக்கு இல்லையா, அது வைப்பர் மாதிரி இப்படி கருவிழி மேலே இப்படி படரும். ஸோ இந்த நீர் எதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இப்போ கருவிழி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பிளட் சப்ளை கிடையாது. உடம்பு ஃபுல்லாக எல்லா ஆர்கன்ஸ்க்குமே பிளட் சப்ளை இருக்குது. ஒரே ஒரு ஆர்கன் பிளட் சப்ளை இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த கருவிழி. அப்போது பிளட் சப்ளை நமக்கு எதுக்கு இருக்கும், பிளட் வழியாக தான் அந்த நமக்கு ஆக்சிஜன், எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜன், அதுதான் நமக்கு புத்துணர்ச்சியாக கொடுக்குது இல்லையா. பட் இப்போ கருவிழிக்கு வந்து ஆக்சிஜன் போகிறதுக்கு பிளட் சப்ளை இல்லை. பட் அதுக்கு எது வழியாக வந்து அந்த ஆக்சிஜன் வருது அப்படின்னா இந்த நீர். ஓகே. ஒவ்வொரு வாட்டியும் கண்ணை மூடும்போது அதுக்கு மேலே பரவும் போது அந்த நீரில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து கருவிழி எடுத்துக்குது. ஸோ அதுக்கு ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர் தான். ஸோ நீங்கள் இப்போ பிளிங்க் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் கருவிழிக்கு போதிய சாப்பாடு வரல, உடனே வந்து நமக்கு கண் வந்து அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இரிட்டேஷன் ஆகும். ஸோ கண்ணில் ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கண் ரெட்னஸ் ஆகும், பிளர்ட் விஷன் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்ணில் தண்ணி வர்றது என்னன்னா அது வந்து ஒரு காம்பன்சேட்டரி மெக்கானிசம். ஏன்னா நம்ம பிளிங்க் பண்ணாமல் அதுக்கு வந்து போதிய ஆக்சிஜன் இல்லாதனால கண்ணை வந்து அது வந்து இரிட்டேட் பண்ணி அதை செக்ரீட் பண்ண வைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காம்பன்சேட்டரி மெக்கானிசம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும். இன்னொன்று பிளிங்க் பண்ணணும். இது பிளிங்க் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஹேபிட் கொண்டு வரணும். நம்ம பண்ணிக்கிட்டே அது என்ன அப்படின்னா இப்போ அவங்க சிஸ்டம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு எந்த ஒரு டேப் என்டர், அதுதான் ஸ்பேஸ் பார், இதுதான் நம்ம 3 என்டர் போடுவோம். ஸோ இது ஒவ்வொரு வாட்டியும் அந்த இதை தொடும்போது நம்ம பிளிங்க் பண்ணணும். நம்ம கான்ஷியஸாக நம்ம வந்து அதை ஹேபிட்டுக்கு கொண்டு வரணும். நல்லா இருக்கேப்பா, அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. பிகாஸ் அது வந்து ஒன்ஸ் ஹேபிட் ஆயிடுச்சுன்னா யூ வில் ஸ்டார்ட் டூயிங் இட். அதர்வைஸ் நார்மலாக வெறிச்சு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே மறந்துடுவோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் டேப் பண்ணும்போது ஒரு பிளிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா வந்து அந்த ஹேபிட் கொண்டு வரணும். ஸோ இது வந்து பிளிங்கிங் நம்ம. ஸோ இன்னொன்று கம்ப்யூட்டர் டேபிள் இருக்கு இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் நம்ம ஐ லெவலில் விட கொஞ்சம் ஒரு 15 to 20 degrees கொஞ்சம் கம்மியாக கீழே வைக்கணும். இது ஏன் அப்படின்னா இப்படி நம்ம ஹைட்டாக வச்சோம் அப்படின்னா இந்த மேலே லிட் இருக்கு இல்லையா, கருவிழியை கொஞ்சம் கூட கவர் பண்ணாது. இப்படி மேலே வைக்கும்போது அதை ஒரு 15 to 20 degree கொஞ்சம் கீழே வைக்கும்போது அட்லீஸ்ட் மேலே பகுதியில் அந்த கருவிழி வந்து லிட்ல கவர் ஆகிடும். அட்லீஸ்ட் அந்த போர்ஷனுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு நீர் வந்து ஆக்சிஜன் வரும். ஓகே. ஸோ இது வந்து 1 or 2 hours ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இட் வில் நாட் மேக் டிஃப்ரென்ஸ். பட் ஆனால் தொடர்ந்து 8-9 hours இந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். இன்னொன்று பிரைட் லைட் இருக்கு இல்லையா, பிரைட் லைட் இருக்கக்கூடாது. ரூம் ஃபுல்லாக ரொம்ப பிரைட்டாக இருக்குது, சிஸ்டம் அது மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப கிளேர் கொடுக்கும், எக்ஸசிவ் ஸ்ட்ரெயின் கொடுக்கும். அப்போ நீங்கள் விண்டோஸு அதெல்லாம் வந்து கர்டன்ஸ் பற்றி ஒரு ஆப்டிமம் லைட் இருக்கணும். இட் ஷுட் நாட் பி டூ டல், ஷுட் நாட் பி டூ டார்க். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கணும். ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் சிஸ்டம் ஒர்க் பண்ணும்போது ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது. நிறைய பேர் ஃபுல்லாக லைட் ஃபுல்லாக ஆஃப் ஆகிருக்கும், நைட்டில் உட்காந்து சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து இட் இஸ் நாட்
குட் ஃபார் ஐஸ். அதே மாதிரி மொபைலும். மொபைல் ஸோ மொபைலும் பார்த்தீங்கன்னா நைட்டில் எல்லாம் லைட் ஆஃப் ஆயிருக்கும், மொபைலில் மட்டும். ஸோ மொபைலில் இருக்கிற வெளிச்சம் ஃபுல்லாக கண்ணில் பளீர்னு அடிக்கும். ஸோ அதுவும் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஓரளவு நம்ம வந்து கண்களை வந்து பாதுகாக்க முடியும். இதுக்கப்புறமும் உங்களுக்கு ட்ரைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி லூப்ரிகேஷன் ட்ராப்ஸ் நம்ம சிலது வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஃபார் 8 hours ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒன்ஸ் இன் 2 hours ஒரு ட்ராப் 2 கண்ணில் போட்டு ஒரு 2 to 3 minutes இருந்தாங்கன்னா இட் வில் ரெப்ளனிஷ் த இது ஆக்சிஜன். ஸோ எங்களுக்கு வந்துட்டு கண் சம்பந்தமாக இருந்த எல்லா கொஷின்ஸ்க்குமே வந்து ரொம்ப தெளிவான ஒரு ஆன்சர் கொடுத்தீங்க. கண்டிப்பாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.